போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடத்திய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் ஜனவரி 10ஆம் தேதி தொழிலாளர்கள் அனைவருக்கும் 7000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக நடந்த பேச்சின் முடிவில் குறைந்தது 2000 முதல் அதிகபட்சம் 4543 ரூபாய் வரையில் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பள உயர்வு செப்டம்பர் மாதம் முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பள உயர்வை அமல்படுத்துவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஊதிய உயர்வு தொடர்பாக திமுக ஆதரவு தொழிற்சங்கமான தோமுசாவிற்கும் போக்குவரத்துத்துறை இயக்குநர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஓய்வூதியம் சீரமைத்தல், பதவி உயர்வு வழங்குதல், சம்பள விகிதத்தினை முறைப்படுத்துதல் மற்றும் பணியாளர் விகிதம் மாற்றி அமைத்தல் போன்றவை குறித்து முடிவு எடுக்க அரசு அதிகாரிகள் மற்றும் தோமுசா பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் நேரு, வரும் 25ஆம் தேதிக்குள் இக்குழுவிடம் பரிந்துரைகள் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். தொழிற்சங்க பேரவையின் கோரிக்கைகளான ஓய்வூதியம் சீரமைத்தல், பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல், சம்பள விகிதத்தினை முறைப்படுத்துதல் மற்றும் விருப்பார்ந்த ஓய்வு நிபந்தனைகளை தளர்த்தி பரிசீலித்தல் மற்றும் பணியாளர் விகிதம் மாற்றி அமைத்தல் போன்றவற்றுக்கு அரசு மட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய குழு அமைத்து பரிசீலித்து வரும் 25/1/2014 தேதிக்குள் பரிந்துரை பெற்று நடைமுறைப்படுத்த ஆவணம் செய்யப்படும். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணப்பலனின் ஒரு பகுதியாக ஒரு தொழிலாளருக்கு 7000 வீதம் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ள பணப்பலன்களின் ஒரு பகுதியாக ஒரு தொழிலாளிக்கு ரூபாய் 7000 வீதம் 10/1/2011 அன்று வழங்கப்படும். இந்த பேச்சுவார்த்தையில் தோமுசா தலைவர் குப்புசாமி, பொதுச் செயலாளர் சண்முகம் மற்றும் அரசுத்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.